அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம லேர்ன் தமிழ் ஸ்டடி சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, பிஜிடிஆர்பி, யூஜிடிஆர்பி, நெட்டு, ஸ்லெட்டு இதுக்கெல்லாம் பயன்படக்கூடிய நாடகம் மற்றும் நாவல்கள் தொடர்பான வினாக்கள் பற்றி பார்க்க போகிறோம். கட்டாயமாக இந்த பதிவு உங்களுக்கு பயனுடையதாக இருக்கும். இதில் நிறைய புதுமையான வினாக்கள் இருக்குது. நீங்கள் மீண்டும் மீண்டும் கேட்கறது மூலமாக இந்த வினாக்கள் மனதில் பதியும். முதல் வினா: முதலாம் ராஜராஜ சோழன் தஞ்சை பெரிய கோவிலில் எந்த நாடகத்தை நிகழ்த்த மானியங்கள் வழங்கினான்? ராஜராஜேஸ்வர நாடகம். முதலாம் ராஜராஜ சோழன் தஞ்சை பெரிய கோயிலில் எந்த நாடகத்தை நிகழ்த்த மானியங்கள் வழங்கினான் அப்படின்னா ராஜராஜேஸ்வர நாடகம். கன்னிவன புராண நாடகம் நடைபெற்றதை குறிப்பிடும் கல்வெட்டு எதுனா திருப்பாதிரிப்புலியூர் கல்வெட்டு. கன்னிவன புராண நாடகம் நடைபெற்றதை குறிப்பிடக்கூடிய கல்வெட்டு திருப்பாதிரிப்புலியூர் கல்வெட்டு. தனிப்பாடல்களுக்கு அபிநயம் பிடித்து ஆடுவதுக்கு பெயர் என்னன்னா நடனம். தனிப்பாடல்களுக்கு அபிநயம் பிடித்து ஆடக்கூடிய ஆட்டத்துக்கு பெயர் நடனம். பாடல் ஓர்ந்தும் நாடகம் நயந்தும் என்று நாடகம் பற்றி குறிப்பிடக்கூடிய நூல் பட்டினப்பாலை. வாடா வயவர் ஏத்தும் வள்ளி என்று வள்ளிக்குத்து பற்றி குறிப்பிடக்கூடிய நூல் தொல்காப்பியம். வாடா வயவர் ஏத்தும் வள்ளி என்று வள்ளிக்குத்தை பற்றி குறிப்பிடக்கூடிய நூல் தொல்காப்பியம். தமிழில் நாடக ஆசிரியர் பெயர் தெரிந்த முதல் நாடகம் பூம்புலியூர் நாடகம். தமிழில் நாடக ஆசிரியருடைய பெயர் தெரிந்த முதல் நாடகம் எதுனா பூம்புலியூர் நாடகம். இந்த பூம்புலியூர் நாடகத்தினுடைய ஆசிரியர் யார்னா கமலாயப்பட்டர். பூம்புலியூர் நாடகத்தின் ஆசிரியர் கமலாயப்பட்டர். பெயர் மட்டுமே தெரிந்த சோழர்களின் வரலாற்று நாடகம் ராஜராஜேஸ்வர விஜயம். பெயர் மட்டுமே தெரிந்த சோழர்களுடைய வரலாற்று நாடகம் எதுனா ராஜராஜேஸ்வர விஜயம். இது தஞ்சை பெரிய கோவில் கல்வெட்டு இந்த செய்தியை குறிப்பிடுது. பெயர் மட்டுமே தெரிஞ்ச சோழர்களுடைய வரலாற்று நாடகம் எதுனா ராஜராஜேஸ்வர விஜயம். இந்த செய்தியை குறிப்பிடக்கூடிய கல்வெட்டு தஞ்சை பெரிய கோவில் கல்வெட்டு. சோழர் காலத்து மற்றொரு நாடகம் எதுனா குலோத்துங்க சோழர் நாடகம். முதல் நாடகமாக எதை சொல்கிறாங்கன்னா ராஜராஜேஸ்வர விஜயத்தை சொல்கிறாங்க. மற்றொரு சோழ நாடகம் அப்படின்னு கேட்டால் குலோத்துங்க சோழ நாடகம். பார்த்தசாரதி எழுதிய வரலாற்று நாவல்கள் என்னென்னா பாண்டிமாதேவி, மணிப்பல்லவம், வஞ்சிமாநகர், கபாடபுரம், நித்தியவள்ளி. பார்த்தசாரதி அவர்கள் எழுதிய வரலாற்று நாவல்கள் என்னென்னா பாண்டிமாதேவி, மணிப்பல்லவம், வஞ்சிமாநகர், கபாடபுரம், நித்தியவள்ளி. இந்த நாடகத்தை எல்லாம் பார்த்தசாரதி எழுதியிருக்கிறாரு. அருள்மொழி நங்கை, மகரையாழ் மங்கை, பத்தினி கோட்டம் என்ற நாவல்களை எழுதினவர் யார்னா ஜெகசிற்பியன். ஜெகசிற்பியன் எழுதிய நாவல்கள் என்னென்னா அருள்மொழி நங்கை, மகரையாழ் மங்கை, பத்தினி கோட்டம். காந்தலூர் சாலை, கொல்லிமலை செல்வி இந்த நாவல்களெல்லாம் எழுதியவர் யார்னா பூவண்ணன். காந்தலூர் சாலை, கொல்லிமலை செல்வி என்ற நாவல்களை எழுதியவர் பூவண்ணன். ஜோடி மோதிரங்கள் என்ற பக்கிம் சந்திரர் எழுதிய நாவல்களை மொழிபெயர்த்தவர் ராமசாமி. ஜோடி மோதிரங்கள் என்ற பக்கிம் சந்திரர் எழுதிய நாடகங்களை மொழிபெயர்த்தவர் யார்னா ராமசாமி. முழு முதல் தேசிய இயக்க நாவல்களை எழுதியவர் யார்னா KS வெங்கடரமணி. முழு முதல் தேசிய இயக்க நாவல்களை எழுதியவர் KS வெங்கடரமணி. KS வெங்கடரமணி எழுதிய நாவல்கள் முருகன் ஒரு உழவன், தேசபக்தன், கந்தன். KS வெங்கடரமணி அவர்கள் எழுதிய நாவல்கள் என்னென்னா முருகன் ஒரு உழவன், தேசபக்தன், கந்தன். முத்தமிழ் என்ற சொல்லாட்சி முதல்ல காணப்படக்கூடிய நூல் எதுனா பரிபாடல். பரிபாடலில் தான் முத்தமிழ் என்ற சொல்லாட்சி முதல்ல பயன்படுத்தப்பட்டிருக்கு. நாவல்கள் என்ற சொல் எம்மொழியிலிருந்து தோன்றியது அப்படின்னா இத்தாலி. நாவலோஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இத்தாலி மொழியிலிருந்து தோன்றியது. நாவல்கள் என்ற சொல் எந்த மொழியிலிருந்து தோன்றியதுன்னா இத்தாலி மொழி சொல். நாவல்களின் தந்தை என அழைக்கப்படுபவர் யாருன்னா பொக்காசியோ. நாவல்களின் தந்தை என அழைக்கப்படுபவர் பொக்காசியோ. தொல்காப்பியர் நாவலை என்வகை வனப்பில் எந்த வனப்பில் அடக்கிறார் அப்படின்னா விருந்து என்ற வனப்பில் அடக்கிறாரு. தொல்காப்பியர் நாவலை என்வகை வனப்பில் எந்த வனப்பில் அடக்குகிறார் அப்படின்னா விருந்து என்ற வனப்பு. விருந்து அப்படின்னா புதுமை என்ற வனப்பில் அடங்கக்கூடியது. தமிழின் முதல் நாவல் மாயூரம் வேதநாயகம் பிள்ளை எழுதிய என்னது அப்படின்னு பார்த்தோன்னா பிரதாப முதலியார் சரித்திரம். தமிழின் முதல் நாவல் பிரதாப முதலியார் சரித்திரம். இதை எழுதினது யார்னா மாயூரம் வேதநாயகம் பிள்ளை. இந்தியாவில் நாவலின் தந்தை என அழைக்கப்படுபவர் யார்னா பக்கிம் சந்திர சட்டர்ஜி. இந்தியாவில் நாவலின் தந்தை என அழைக்கப்படுபவர் பக்கிம் சந்திர சட்டர்ஜி. மலையாள முதல் நாவல் எதுன்னா குண்டலதா.
மலையாளத்தினுடைய முதல் நாவல் எது அப்படின்னு கேட்டால் குண்டலதா. இந்த குண்டலதாவுடைய ஆசிரியர் யாருன்னா அப்பு நெடுங்காடி. குண்டலதாவுடைய ஆசிரியர் அப்பு நெடுங்காடி. கமலாம்பாள் சரித்திரம் எந்த இதழில் தொடர்கதையாக வந்தது அப்படின்னா விவேக சிந்தாமணி. கமலாம்பாள் சரித்திரம் எந்த இதழில் தொடர்கதையாக வந்தது அப்படின்னா விவேக சிந்தாமணி. தமிழில் முதல் சமூக உணர்வூட்டும் நடப்பியல் நிலையில் அமைந்த நாவல் எதுனா கமலாம்பாள் சரித்திரம். தமிழில் முதல் சமூக உணர்வூட்டும் நடப்பியல் நிலையில் அமைந்த நாவல் கமலாம்பாள் சரித்திரம். தானவன் என்பது எவ்வகை நாவல்னா துப்பறியும் நாவல். இந்த தானவன் என்ற துப்பறியும் நாவலை எழுதியவர் யாருன்னா நடேச சாஸ்திரி. எந்த ஆண்டு எழுதினார்னா 1894. தானவன் என்ற துப்பறியும் நாவலை எழுதியவர் நடேச சாஸ்திரி. எந்த ஆண்டுனா 1894. மர்மக்கலையின் முன்னோடி என அழைக்கப்படுபவர் யாருன்னா நடேச சாஸ்திரி. நிறைய மர்ம கதைகளை எழுதக்கூடியவர் யாருன்னா நடேச சாஸ்திரி. அதனால் அவருக்கு மர்மக்கலையின் முன்னோடி என்ற சிறப்பு பெயர் இருக்கு. தமிழ் நாடோடி கதைகளை இங்கிலாந்து இதழ்களில் எழுதி ஏற்றத்தை ஏற்படுத்தியவர் யாருன்னா நடேச சாஸ்திரி. தமிழ் நாடோடி கதைகளை இங்கிலாந்து இதழ்களில் எழுதி ஏற்றத்தை ஏற்படுத்தியவர் நடேச சாஸ்திரி. மோகனாங்கி என்பது எவ்வகை நாவல் அப்படின்னா வரலாற்று நாவல். மோகனாங்கி என்பது எவ்வகை நாவல்? வரலாற்று நாவல். மோகனாங்கி மன்னர்களின் வரலாற்றை கூறுகிறது அப்படின்னா நாயக்கர்களுடைய வரலாற்றை கூறுது. மோகனாங்கி என்ற நாவல் எந்த மன்னர்களுடைய வரலாறை பற்றி பேசுதுன்னா நாயக்கர்களுடைய வரலாறு. பத்மாவதி சரித்திரம், விஜய மார்த்தாண்டம், முத்து மீனாட்சி என்ற நாவலெல்லாம் எழுதினவர் என்ன? ஆ மாதவையா. அப்போ ஆ மாதவையா அவர்கள் எழுதிய நாவல்கள் என்னென்னா பத்மாவதி சரித்திரம், விஜய மார்த்தாண்டம், முத்து மீனாட்சி. சுந்தரி அல்லது அந்தர பிழைப்பு என்ற நாவலை எழுதியவர் யார்னா வாரா. சுந்தரி அல்லது அந்தர பிழைப்பு என்ற நாவலை எழுதியவர் வா ராமசாமி. தமிழ் ஆங்கில நாவல்களை தழுவி எழுதுவதில் முதலிடம் பெற்றவர் யார்னா ஆரணி குப்புசாமி முதலியார். தமிழ் ஆங்கிலம் என்ற 2 மொழிகளையும் தழுவி நாவல் எழுதுவதில் சிறப்பிடம் பெற்றவர் யார்னா ஆரணி குப்புசாமி முதலியார். பவளத்தீவு, தபால் வெள்ளையர்கள், மஞ்சள் அறையின் மர்மம் என்ற நாவல்களின் ஆசிரியர் யார்னா ஆரணி குப்புசாமி முதலியார். பவளத்தீவு, தபால் கொள்ளையர்கள், மஞ்சள் அறையின் மர்மம் என்ற நாவல்களுடைய ஆசிரியர் ஆரணி குப்புசாமி முதலியார். கரிப்பு மணிகள் என்ற நூலின் ஆசிரியர் யார்னா ராஜம் கிருஷ்ணன். கரிப்பு மணிகள் என்ற நாவலுடைய ஆசிரியர் ராஜம் கிருஷ்ணன். கமலாம்பாள் சரித்திரம் என்ற நாவலை எழுதினவர் யார்னா ராஜமையர். கமலாம்பாள் சரித்திரம் என்ற நாவலின் ஆசிரியர் ராஜமையன். காடு என்ற புதினத்தின் ஆசிரியர் ஜெயமோகன். காடு என்ற புதினத்தின் ஆசிரியர் ஜெயமோகன். பின்தொடரும் நிழலின் குரல் என்ற புதின ஆசிரியர் ஜெயமோகன். பின்தொடரும் நிழலின் குரல் என்ற புதினத்தை எழுதினவர் ஜெயமோகன். பலியாடுகள் என்ற நூலின் ஆசிரியர் கே.ஏ. குணசேகரன். பலியாடுகள் என்ற நூலினுடைய ஆசிரியர் யார்னா கே.ஏ. குணசேகரன். முதல் தலித்திய இதழ் எழுதினவர் யார்னா அயோத்திதாச பண்டிதர். ஒரு பைசா தமிழன் என்ற தலித் மக்களுக்கான இதழை எழுதினார். முதல் தலித்திய இதழ் எதுனா ஒரு பைசா தமிழன். இந்த ஒரு பைசா தமிழன் என்ற தலித்திய நாவலை தொடங்கினவர் எழுதினவர் யார்னா அயோத்திதாச பண்டிதர். தமிழ்ச்சூழலில் பின் நவீனத்துவ சிந்தனைகளை அதற்குரிய ஆழத்தோடு தத்துவ பின்னணியோடும் அறிமுகப்படுத்தியவர் யார்னா பிரேம். தமிழ்ச்சூழலில் பின் நவீனத்துவ சிந்தனைகளை அதற்குரிய ஆழத்தோடும் தத்துவ பின்னணியோடும் அறிமுகப்படுத்தியவர் பிரேம். தகப்பன் கொடி என்ற நூலுக்காக 2003ஆம் ஆண்டு தமிழக அரசின் விருது பெற்றவர் அழகிய பெரியவன். தகப்பன் கொடி என்ற நூலின் ஆசிரியர் யார்னா அழகிய பெரியவன். எந்த ஆண்டு இது தமிழக அரசுடைய விருது பெற்றதுன்னா 2003. கருது என்ற புதினத்தை ஆங்கிலத்தில் எழுதியவர் யார்னா லக்ஷ்மி ஹோம்ஸ்ட்ராங். கருக்கு அப்படின்ற புதினத்தை எழுதினவங்க, தமிழில் எழுதினவங்க பாமா. இந்த கருக்கு என்ற புதினத்தை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தவர் யார்னா லக்ஷ்மி ஹோம்ஸ்ட்ராங். சினிமாவுக்கு போன சித்தாளு என்ற நூலின் ஆசிரியர் யார்னா ஜெயகாந்தன். சினிமாவுக்கு போன சித்தாளு என்ற நூலின் ஆசிரியர் ஜெயகாந்தன். பொன்னகரம் என்ற நூலின் ஆசிரியர் யார்னா புதுமை பித்தன். பொன்னகரம் என்ற நூலுடைய ஆசிரியர் புதுமை பித்தன்.
ஞானிகளின் கேள்விக்கு பைத்தியக்காரர்களின் பதில் என்ற கட்டுரை ஆசிரியர் யார்னா பிரேம். ஞானிகளின் கேள்விக்கு பைத்தியக்காரர்களின் பதில் என்ற கட்டுரை எழுதியவர் யார்னா பிரேம். தமிழ் சிறுகதையின் திருமூலர் என்று மௌனியை பாராட்டியவர் யார்னா புதுமைப்பித்தன். தமிழ் சிறுகதையின் திருமூலர் என மௌனியை பாராட்டியவர் புதுமைப்பித்தன். தத்துவ நுட்பமும் காதல் செறிவும் நிறைந்த மௌனியின் கதை அழியாச் சுடர். தத்துவ நுட்பமும் காதல் செறிவும் நிறைந்த மௌனியினுடைய கதை அழியாச் சுடர். மௌனியின் மனவோட்டம் நிறைந்த கதைகள் பிரபஞ்ச காலம், எங்கிருந்தோ வந்தால், குடும்பத்தேர். மௌனி எழுதிய மனவோட்டம் நிறைந்த கதைகள்னு எந்தெந்த கதைகளை சொல்லலாம்னா பிரபஞ்ச காலம், எங்கிருந்தோ வந்தால், குடும்பத்தேர். நட்சத்திர குழந்தைகள் என்ற சிறுகதையின் ஆசிரியர் யார்னா பி.எஸ். ராமையா. நட்சத்திர குழந்தைகள் என்ற சிறுகதையின் ஆசிரியர் பி.எஸ். ராமையா. மௌனியின் கதைகளை தமிழ் இலக்கிய உலகின் தனிச்சிகரம் என்று சொன்னவர் யார்னா கானா சுப்பிரமணியன். சுதந்திர போராட்டத்தில் பங்கு கொண்ட மனிதர்களின் வாழ்க்கையை மையமிட்ட கதை மூடி இருந்தது. 2 பண்ணையாளர்களின் மாட்டு வண்டி பந்தயத்தை பற்றி மையமிட்டு எழுதிய கதை எதுனா கூடுசாலை. இந்த மூடி இருந்தது, கூடுசாலை இதெல்லாமே பார்த்திங்கன்னா சீசு செல்லப்பா அவர்களுடைய கதைகள் தான். ராஜபாளையத்தில் நாய்கள் பற்றிய கதை எதுனா வெள்ளை. இதுவுமே சீசு செல்லப்பா எழுதிய கதை தான். கிராமம் தோறும் இரும்பு விற்று பிழைக்கும் காபூலி நாடோடிகளை பற்றிய கதை எதுனா பந்தயம். கிராமம் தோறும் இரும்பு விற்று பிழைக்கும் காபூலி நாடோடிகளை பற்றிய கதை பந்தயம். அகஸ்தியர் வந்தார், இது யாருடைய சிறுகதைனா தானா சேனாதிபதியோடையது. அகஸ்தியர் வந்தார், இது யாருடைய சிறுகதை? தானா சேனாதிபதி. தாகூர் நூல்கள் பற்றி மொழிபெயர்த்து எழுதியவர் யார்னா தானா சேனாதிபதி. அதாவது தாகூருடைய நூல்கள் பலவற்றையும் மொழிபெயர்த்து எழுதக்கூடிய ஆற்றலுடையவர் யார்னா தானா சேனாதிபதி. மனச்சிக்கலை பற்றி கதை எழுதியவர் எது? கோபுர விளக்கு. மனச்சிக்கலை பற்றிய கதை எதுனா கோபுர விளக்கு. மனச்சிக்கலை பற்றிய கதை கோபுர விளக்கு. பெரிய மனிதர்களின் போலித்தனத்தை பற்றிய கதை எது அப்படின்னா கங்கா ஸ்நானம். பெரிய மனிதர்களுடைய போலித்தனத்தை பற்றிய கதை கங்கா ஸ்நானம். அப்போ இந்த பகுதியில் பார்த்திங்கன்னா நம்ம நாவல், நாடகங்கள் தொடர்பான வினாக்களை பற்றி பார்த்தோம். கட்டாயமாக இந்த பதிவு உங்களுக்கு பயனுடையதாக இருக்கும். இதனுடைய பார்ட் 2 பதிவை அடுத்துதான் நம்ம பார்க்கலாம். தொடர்ந்து நம்ம லேர்ன் தமிழ் ஸ்டடி சேனலில் பல பதிவுகள் இருக்குது, பார்த்து பயன்பெறுங்க. நன்றி, வணக்கம். மீண்டும் நம்ம அடுத்த பதிவில் சந்திக்கலாம்.